நீ இப்போ வரைஞ்சிரு என்ன உனக்கு ஈஸியாக வரைகிறதுக்காக வரைஞ்சிருக்கிற மாதிரியே நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், இன்டர்நெட்டில் இருந்து இது மாதிரி உனக்கு ஈஸியாக புரியணும்னு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தியா வண்ணத்து பூச்சி சொல்லு. வண்ணத்து பூச்சி முட்டை போடுது. முட்டை. இளம் புழு. இளம் புழு. அதான் என்னது லார்வா. லார்வா. அப்புறம் என்னது அது பெருசாக இருக்குது வளர்ந்த புழு. வளர்ந்த புழு. சரி, அதுக்கப்புறம் வளர்ந்த புழுலேருந்து என்ன மாறுது, கூட்டுப்புழு. கூட்டுப்புழு. இதுதான் என்னது, கூட்டுப்புழு. பியூப்பா. பியூப்பா. இளம் புழுன்னா லார்வா. இளம் புழுல லார்வா. கூட்டுப்புழுனா பியூப்பா. பியூப்பா. என்ன இந்த பியூப்பாலேருந்து என்ன ஆயிடுது, வண்ணத்து பூச்சியாக மாறுது. புரிஞ்சுதா? அப்போ இதுதான் என்னது, வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி. வாழ்க்கை சுழற்சி. இதை பார்த்து அப்படியே நீ இன்னைக்கு இதில் வரைஞ்சிரு. சரியா? அங்கே வரையலாம். வரைய ஆரம்பிக்குமா? எஸ், ரெடி. வரைஞ்சிருவியா நீ? அதே மாதிரி எழுதிக்காம நல்லா ஃபோன் எடுக்காம. என்னது சிறுசாகுத பெருசாகு. அப்போ நல்லா சிறு பார்த்து அப்படியே எழுது. ரொம்ப லேட்டாகாத, எழுது. வா, அதுதான் முதல்ல வா. அடுத்து 3 சொல்லி இன். அடுத்து 3 சொல்லி நான். அடுத்து என்னது, இத்து. தா போட்டு மேலே புள்ளி வை. சொல்லிட்டே எழுது. இத்து. அது இத்து புள்ளி வச்சிருக்கனால. வெரி குட். அடுத்து பா. இப்பு. லூ. பா. பா. வண்ணத்து பூச்சி. ஓ, பூ தான். பூ. அடுத்து இச்சு. இச்சு. அடுத்து இச்சி. சி. என்னது, வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி. அடுத்தது என்னது, யா. ஈ. ஈ. அடுத்து இன். வெரி குட். என்னது, அப்போ சேர்த்து வாசி. வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை. எழுது. வாழ்க்கை எழுது. வா. இல். வெரி குட். புள்ளி வை. புள்ளி வச்சா தான் எள்ளு. இல். கா. கா இல்லை, இக்கு. இக்கு. புள்ளி வச்சா இக்கு. ஞா. ஞா இல்லை, துணை எழுத்து. அது துணை எழுத்து. 2 சுழி துணை எழுத்து. கா. அப்போ என்னது, கை. கை. அந்த துணை எழுத்து இதையும் சேர்த்து எப்படி சொல்லணும், கை. கை. யா. இது முடிஞ்சது. இந்த வார்த்தை என்னன்னு சொல்லி, என்ன வார்த்தை எழுதுனேன், வாழ்க்கை. வாழ்க்கை. அடுத்து சு. அது வந்து சு. சு. அடுத்து நியல். ல. ல. இர். இதுதான் பெரிய இர். அடுத்து என்னது, இல். சி. சி. சுழற்சி. சுழற்சி. இப்போ சொல்லு, இது வாசி அந்த வார்த்தை என்னன்னு. வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை. அடுத்து என்ன வார்த்தை, 3வது வார்த்தை, சுழற்சி. சுழற்சி. வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி. வாழ்க்கை சுழற்சி. படம் அழகாக வரைஞ்சிரு. அதில் இருக்க மாதிரி பார்த்து. எல்லாம் ஒட்டனுக்கு வரைய தெரியாத. உனக்கு தெரிஞ்சதை வர, தெரிஞ்ச மாதிரி வர, அதை பார்த்து அப்படியே வர. அதில் எப்படி இருக்குன்னு பாரு, அதை மாதிரியே வரைஞ்சி விடு.
அவ்வளோதான். வெரி குட். அப்போ அது என்னது? அதுக்கு மேலே இங்கே இந்த பேரை போடு. எழுதிட்டு அதுக்குள்ளே கட்டம் போடல, அதுக்கப்புறம் கட்டம் போடல, அதுக்குள்ளே எழுதி முடிச்சிருக்கியா? இல்லை, அது 2 சொல்லி துணை எழுத்து. அப்போ என்னது? டை. முட்டை. சரி, அடுத்த ஸ்டேஜ் என்னது? புழு. அதை வர. ஒரு நிமிஷம் இரு, இங்கே வரைக்கும் போய் விட்டு வா, ஏன்னா அங்கே இடம் தான் நிறைய இருக்குல்ல. இங்கே வர என்ன எடுத்து, ஏன்னா அங்கே இடம் பத்தாது, அதுதான். அங்கே பக்கம் வரேன், இங்கே வரலை. கண்ணுக்கு தெரியாத மாதிரி ரொம்ப கடுகு மாதிரி வரைஞ்சேன்னா அது புழுவா என்னன்னே தெரியாது. கொஞ்சம் பெருசாக வர புழுவை. அழகாக வர இதையே. வெரி குட். என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இது என்னது? இது மூணையும் சேர்த்து சொல்லு. இளம். அடுத்து என்ன எழுத்து? பூ. அடுத்து லூ. என்னது? புழு. அப்போ சேர்த்து சொல்லு 2 வார்த்தையும். இளம் புழு. இல்லை லா. இர் வா. லார்வா. அடுத்து என்ன படம்? லார்வா. அது என்னது? புழு. வளர்ந்த புழு. எழுது சொல்லு. வா. அடுத்து இல்லை லா. அடுத்து இர். அடுத்து இந்து. அடுத்து த. வளர்ந்த. அடுத்து பூ.
இல் லூ லு புழு. புழு சேர்த்து சொல்லி இப்போ அது என்ன வார்த்தை? வளர்ந்த புழு வெரி குட். அடுத்து என்னது? அப்படி தான் நீ வரைஞ்சி பழக உனக்கு என்ன வந்துடும், நல்லா வரைய தெரிஞ்சிடும். புரிஞ்சுதா? எனக்கு தெரியாதேன்னு சொல்லக்கூடாது, தெரிஞ்சதை ட்ரை பண்ணணும். ஆக்ஷன், புரிஞ்சுதா? ஆக்ஷன் வேணும். புழு அடுத்து அது என்னது? அது கூட்டுப்புழு. கூட்டுப்புழு பியூபா. பூபா அதை பார்த்து அப்படியே எழுது பார்ப்போம். கூ கூ இட் டும் டூ டு ப இப்பு இப்பு பூ இல் லூ லு கூட்டுப்புழு. கூட்டுப்புழு அது என்னது? ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கு? பியூப்பா. பியூப்பா பியூ பி பி இல் யூ யூ ப போட்டு துணைகள். துணைகள் பியூபா. பியூபா அப்புறம் இந்த படம் வேண்டாம், அதுதான் அது. இந்த பட்டர்ஃப்ளை வரைஞ்சிரு, இது போதும். வண்ணத்து பூச்சி அது வேண்டாம், இது வரைஞ்சா போதும். ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். அம்புக்குறி போட்டு வண்ணத்து பூச்சி வரப்போதும். அது என்னது? பட்டாம்பூச்சி. சரி வரேன். அழகாக வரையுதியே. நான் கூட உனக்கு வரைய தெரியாதான்னு நினச்சேன். சூப்பராக நீ வரைய ஆரம்பிச்சிட்ட. இந்த மாதிரி டெய்லி நீ கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வந்தேன்னா நீ தான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன்.